ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். மன்னிக்கவும், பெனியல் திருச்சபை சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். மன்னிக்கவும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிற ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். இதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சார்பிலும் இந்த ஊழியரை வரவேற்போம். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் வாழ்த்தி கொண்டு அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் கத்தர் சந்தித்து வழிநடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் இன்றைய நாளிலும் வார்த்தைகளை கூடாக வழிநடத்துவார். கத்தரை கரத்தில் ஒப்புவிப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். ஆமென். இணைந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று இந்த வேளையில் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ். ஆமென். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். நமக்காக யாவற்றையும் செய்து முடித்து அதை பெற்றுக்கொள்ளும்படியாய் அதை தேவ நோக்கத்துக்காக பயன்படுத்தும்படியா எங்களை அழைத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று வேதம் நம்மை பார்த்து கேட்கிறதாகவே நீர் அருள் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளுவதாக நாம் அனைவரையும் நம்முடைய வார்த்தையிலே பலிகி பெருக பண்ணுவதாக. ஏனென்றால் உம்முடைய வார்த்தையை எங்களை உயிர்ப்பிக்கிறது, தப்புவிக்கிறது, பாதுகாக்கிறது, வழி நடத்துகிறது, ஏந்துகிறது, தாங்குகிறது. ஆகவே உம்முடைய வார்த்தை என்ற நாளை ஒவ்வொருவரும் நாம் அனைவரையும் உயிர்ப்பிக்கட்டும், எழுந்து பிரகாசிப்பிக்க பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27, 28 வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இது மிக மிக முக்கியம். இந்த ஐடென்டிட்டி அல்லது இந்த புரிந்துணர்வு நமக்கு இல்லாதபடினால் தான் இன்றைக்கு அநேக காரியங்கள், அவவிசுவாசங்கள், தந்திரங்கள் இவைகள் எல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஏனென்று சொன்னால், தேவன் எங்களை ஆசீர்வதித்து விட்டார் என்ற அறிவு இன்னும் நமக்கு வரவில்லை. நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே ஆசீர்வதியும், இதை செய்தால் ஆசீர்வதிப்பாரா, அதை செய்தால் ஆசீர்வதிப்பீரா, தசபாகம் கொடுத்தால் ஆசீர்வதிப்பீரா, சபைக்கு ஒழுங்காக வந்தால் ஆசீர்வதிப்பீரா, இப்படியாக ஆசீர்வாதத்தை தேடி அலைகிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் மாறாக அவரோ எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவருடைய புதிய உடன்படிக்கை என்ன? நம்மை விட்டு அவர் ஒரு பொழுதும் விலகுவதில்லை, கைவிடுகிறதில்லை. ஆமென். நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், தேற்றரவாளனை என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னவர் அப்படியாக தேற்றவாளனை எங்களுக்காக அனுப்பியும் வைத்திருக்கிறார். ஆனால் நாங்களோ அந்த அறிவில்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு வந்து, வாருமாண்டவரே, தாருமாண்டவரே, ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் என்று நாங்கள் பாட்டு படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய உடன்படிக்கைகளை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அது நித்திய உடன்படிக்கை. எங்களுடைய கிரிகையை வைத்து அவர் என்ன செய்யவில்லை? உடன்படிக்கை பண்ணவில்லை. அவருடைய அன்பின் நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணுகிறார்.
அவருடைய கிருபை நிமித்தம், அவருடைய இரக்கத்தின் நிமித்தம், அவருடைய அன்பின் நிமித்தம், ஆமென், எங்களோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். அவருடைய உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை. அது ஒரு நாளைக்கு வேலை செய்து இன்னொரு நாளைக்கு வேலை செய்கிற காரியமாய் அல்ல. ஒரு நாளைக்கு அது எங்களை மேற்கொண்டு இன்னொரு நாளைக்கு எங்களை விட்டு விலகி போகிறதாயும் அல்ல. அது என்றென்றைக்கும் எங்களோடு கூட பண்ணப்பட்ட உடன்படிக்கையாயிருக்கிறது. உடன்படிக்கை என்றாலே அதுதான். 2 விதமான உடன்படிக்கை. ஒரு உடன்படிக்கை நம்முடைய கிரிகையை வைத்து செயல்படுகிறது. நீ 8 மணி நேரம் வேலை செய்தால் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்பது உலகத்தினால் நமக்கு கொடுக்கப்படுகிற உடன்படிக்கை. எந்த உறவும் அல்லாமல், எந்த உறவின் பிரதிபலினால் வருகிற உடன்படிக்கை அவைகள் அல்ல. அப்பேற்பட்ட உடன்படிக்கை வேலை சம்பந்தமாய் வருகிற உடன்படிக்கை. நீ இத்தனை மணி நேரம் வேலை செய்தால் அதற்கான கூலி உனக்கு கொடுக்கப்படும். ஆனால் உறவு சம்பந்தமாய் வருகிற உடன்படிக்கை அப்படிப்பட்ட உடன்படிக்கை அல்ல. பிள்ளைகள் நல்லவர்களோ கெட்டவர்களோ எப்படிப்பட்டவர்களோ, பேரண்ட்ஸுடைய தாய் தகப்பனுடைய சொத்துக்கள் அவர்களுக்கு சமனாக பிரிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அது அவர்களுடைய கிரிகையினால் உண்டானதல்ல. தாய் தகப்பன் தாங்கள் கஷ்டப்பட்டு, தாங்கள் அதுக்கு பிரயாசம் பண்ணி, தாங்கள் சேர்த்து வைத்த சொத்தை அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சொத்து சரிசமனாக எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது அன்பின் நிமித்தம் கொடுக்கப்படுகிற, அன்பின் நிமித்தம் செய்யப்படுகிற உடன்படிக்கை. ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மோடு பண்ணின உடன்படிக்கை அன்பின் நிமித்தம் பண்ணின உடன்படிக்கை. நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம், நல்ல தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறான். இது பிள்ளைகளின் பிள்ளை நல்லவர்களா இருந்ததனால் அல்ல, அந்த தகப்பன் நல்லவனா இருந்தபடியினால் அவன் பிள்ளைகளின் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும். பார்க்காத அந்த பிள்ளைகள், இதுவரைக்கும் அவருடைய கிரிகையை காணாத தகப்பன், தகப்பனுடைய தகப்பன் என்றால் தாத்தா, பேர பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று சிந்தித்து இப்பொழுது அவர்களுக்காக தான் கஷ்டப்பட்டு அவர்கள் மேல், காணாத அந்த பிள்ளைகள் மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தம் அவர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவர்கள் மேன்மையாக மகிமையாக மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சொத்து சேர்த்து வைக்கிறார். அப்போ ஒரு சாதாரண மனுஷனே தன்னுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை குறித்து சிந்தித்து அப்படி செயல்பட்டு இருப்பாரானால் நம்முடைய தேவன் அதை பார்க்கிலும் எங்களுடைய சகல ஜெனரேஷன், சந்ததி சந்ததியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கும்படிக்கு சகலத்தையும் நமக்காக செய்து முடித்து அதை இலவசமாய் நமக்கு நம்முடைய சொத்துக்களாக அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். கவனியுங்கள், தேவன் எங்களை உருவாக்கின பொழுது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் அவரை போலவே அவருடைய சாயலாகவும் அவருடைய குணாதிசயங்கள் நிறைந்தவர்களாயும் அவர்களுடைய வல்லமை மகிமை பொருந்தினவர்களாயும் எங்களை உருவாக்கி இருக்கிறார். தேவன் தம்முடைய சாயலால் மனுஷனை சிருஷ்டித்தார். அவர்களை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆமென். அப்ப எந்த குறைவும் இல்லாமல் தேவனங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் சொல்லலாம், ஆதாமினால் நாங்கள் என்ன செய்யப்பட்டோம், நாங்கள் அந்த மகிமையை தேவசாலை இழந்து போனோம் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் அவைகள் மறுபடியும் நமக்காக பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது, உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் மறுபடியும் நம்மை மேற்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மறுபடியும் புதிய சிருஷ்டியாக அவருடைய வித்தினால் குறைவற்ற நிறைவான பரிசுத்த வித்தாகிய வசனத்தினால் நாங்கள் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டோம்.
கிறிஸ்துவின் மூலமாய் நாங்கள் மறுபடியும் புதியவர்களாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் இவைகளை வாசிக்கலாம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பிசாசினால் வந்த சுபாவங்கள், சாபங்கள் எல்லாமே ஒழிந்து போயின. கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம். மரத்தில் தூக்கப்பட்ட எவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசுதாமே நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை பூரணமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறார். ஆமென். அப்ப ஒரு மனுஷனை தேவன் உருவாக்கும் பொழுது அவனுக்கு என்ன செய்யவில்லை? அவனை சபிக்கவோ அல்லது அவனுக்கு தண்டனையோ அல்லது வேதனையோ குறித்து அவர் பேசாமல், அவன் உருவாக்கப்பட்ட உடனே அவன் மேல் அவர் பேசின வார்த்தைகள் ஆசீர்வாதமான. ஏனென்றால் என்னத்தை பேசுகிறோமோ அந்த வார்த்தைகள் தான் அவர்களை மேற்கொண்டு கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப நம்மை அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக அவர் உருவாக்கினது மாத்திரமல்ல, நமக்கு தேவையான சகலத்தையும் நம்மை உருவாக்குவதற்கு முன்பதாகவே உருவாக்கி இருக்கு. ஆமென். இது மிகவும் அவசியம். அநேக பிள்ளைகள் எண்ணித்தான் நாங்கள் ஜெபித்து, எண்ணித்தான் நாங்கள் உபவாசித்து, எண்ணித்தான் நாங்கள் அழுது குளறி மண்டாடி இதற்கு பிறகுதான் தேவன் ஏதாவது செய்வார் என்பதாக அல்ல, அல்லது நான் செய்கிற அளவின்படி தேவன் செய்வார் என்பதாகவும் அல்ல. நான் கிரிய நடப்பித்தால் தேவன் கிரிய நடப்பிப்பார் என்பதாக அல்ல. ஒரு மனுஷனை உருவாக்கும் முன்பதாக, அவன் ஜெபிப்பதற்கு முன்பதாக, அவன் அவரிடத்திலே அழுது குளறி கண்ணீர் வடிப்பதற்கு முன்பதாகவே அவனுக்கு தேவையான சகலவற்றையும் அவர் உருவாக்கி விட்ட பின்பே மனிதனை தேவன் உருவாக்கினார். அவனுக்கு தேவையான மாத்திரமில்லை, அவனுடைய சந்ததிக்கு தேவையான சகலத்தை உருவாக்கின பின்னராகவே தேவன் அவனை உருவாக்கினார். அப்ப நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது என்ன? நமக்கு தேவையான சகலதும் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் எனக்கு தேவையான சகலதும் இருக்கிறது என்று நான் விசுவாசிப்பதற்கு பதிலாக, தாருமாண்டவரே, வாருமாண்டவரே என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனோ அவர் தடுத்து வைத்திருக்கிறார், ஏனோ அவர் தராமல் இருக்கிறார் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. வேதம் நம்மை பார்த்து கேட்கிறது, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே நாங்கள் இதை வாசிக்கிறோம். அப்ப தேவன் கிறிஸ்துவோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் சத்துருவின் வஞ்சனை மூலமாய் இழந்த யாவற்றையும் அவர் மறுபடியும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாங்கள் இழந்தவர்களாகவே நினைத்து கொண்டிருக்கிறோம், தகுதியற்றவர்களாகவே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று என்பதை அறியாமல் இருக்கிறோம். நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறோம். தேவன் மறுபடியும் நம்மேல் ஆசீர்வாதம் கூற வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூறினதுதான். ஆதி ஆகமத்திலே தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றையும் உருவாக்கி, அதற்கு பிறகு மனுஷனையும் உருவாக்கி, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் கவனியுங்கள், எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் எங்கள் மேல் ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. ஆரால்? சர்வ வல்லமை உள்ள தேவனால் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை யாராலும் எவராலும் ஈவன் தேவனாலும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய வார்த்தைகள் மாறுகிறதில்லை. நீங்கள் பலுகி பெருகி. அப்ப ஏற்கனவே எங்களுடைய வாழ்க்கையிலே அழுகுதலையும் பெருகுதலையும் தேவன் கூறிவிட்டார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி. அப்ப நிரப்புதல் எங்களுடைய வாழ்க்கையிலே கூறப்பட்டாயிற்று.
பலுகி பெருகி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமென். அப்ப இந்த ஆசீர்வாதம் பிரியமானவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. அன்றைய நாளிலே தேவன் பலுகி பெருகு என்று சொன்ன அந்த வார்த்தை இன்று வரைக்கும் எல்லாமே பலுகி பெருகுகிறது. ஆடு மாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், தாவரவியங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், செடி கொடி இவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், பறவைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், நீர் வாழும் பிராணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இவைகள் எல்லாமே இன்று வரைக்கும் பலுகி பெருகுகின்றன. தேவன் மறுபடியும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொன்னபடியே எல்லாமே பலுகி பெருகி கொண்டுதான் இருக்கிறது இன்று வரைக்கும். மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் சத்துருவுக்கு கீழ்ப்படிந்த பிறகும் பலுகி பெருகுதல் இன்று வரைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. விசுவாசியின் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, அவவிசுவாசியின் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, நல்லவர்கள் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது, தீயவர்கள் மேலும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறது. அவர்கள் எல்லாரும் பலுகி பெருகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையிலே மாற்றம் இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இன்னும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கவில்லை, இன்னும் தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் இன்னும் கொடுக்கவில்லை. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தடுத்து வைத்திருக்கிறார். ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை இப்படியாக வனாந்தரத்திலே நடத்துகிறார் என்றெல்லாம் நாங்கள் தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். இயற்கையை பாருங்கள், உங்களுக்கு முன்னால் இருக்கிற இயற்கையை பாருங்கள். இவைகள் எல்லாம் அன்று தேவன் உருவாக்கினது. வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்னார். இன்று வரைக்கும் நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மீதும் வெளிச்சம் இருக்கிறது. மழை நல்லவர்கள் மீதும் தீயவர்கள் மேலும் பெய்கிறது. சுவாசம் காற்று நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் அது நன்மையாக செயல்படுகிறது. ஆமென். அப்ப தேவ ஆசீர்வாதத்திலே எந்த குறைவும் இல்லை. நம்முடைய விசுவாசத்தில் தான் குறைவு இருக்கிறது. நம்முடைய தவறான எண்ணங்கள் தான் தேவ ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்துகிறது. கவனிங்கள், தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரூபத்தின்படியும் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம், தேவ திட்டம். தேவ சாயல் உடையவர்களாய், தேவ அன்பிலே நிறைந்தவர்களா, தேவ அன்பினால் செயல்படுகிறவர்களா, தேவனை போல எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களா நாங்கள் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம். தேவன் அதற்காகத்தான் அவரை போலவே நம்மை உருவாக்கினார். அவருடைய அன்பை கொண்டு நம்மை உருவாக்கினார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அன்பு நம்முடைய இதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப எவ்வளவு பெரிதான அவர் உருவாக்கின சகலவற்றை பார்க்கிலும் நாங்கள் எவ்வளவு பெரிதாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். தேவ சாயலாகவே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இடத்திலே நாங்கள் ஆண்டு கொள்ளுகிறவர்களாய் அல்லாமல் எல்லாமே நம்மை ஆண்டு கொள்ளும்படி நாம் என்ன செய்திருக்கிறோம்? அனுமதித்திருக்கிறோம். நாங்கள் தான் அனுமதித்திருக்கிறோம். நோய்கள் எங்களை ஆளுகை செய்யும்படி நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஆளுகை செய்வதற்கு பதிலாக மற்றவைகள், தரித்திரம் நம்மை ஆளும்படி, பற்றாக்குறைவுகள் நம்மை ஆளும்படி, வேதனைகள் துன்பங்கள் நம்மை ஆளும்படி நாங்கள் தான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தேவன் அல்ல. தேவன் இவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கவில்லை. கவனிங்கள், ஒரு 2 வருடங்களுக்கு முன்பதாக
நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு சர்ச்சிலே 3 சகோதரிமார், இன்னொரு சர்ச்சிலே அனத 3 சகோதரிமார்களுக்கு பிள்ளைகள் இல்லை. பல வருடங்களாய் திருமணமாகி பல வருடங்களாகியும் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. ஆனால் கவனிங்கள், இந்த வசனத்தை நான் படித்திருக்கிறபடினால், தெரிந்திருக்கிறபடினால், இதை நான் பூரணமாய் விசுவாசிக்கிறபடினால் அவர்களை பார்த்து சொன்னேன், தேவனை கவனியுங்கள், இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியுமே நடமாடுகிற சகல ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் உங்களை ஆசீர்வதித்தார். பலுகி பெருகென்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆகவே தெருவிலே இருக்கிறவர்கள், பிள்ளை வேண்டாம் என்று நினைக்கிறவர்கள், தவறான உறவிலே இருக்கிறவர்கள், தேவனை நம்பாதவர்கள், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள், அந்நிய மதத்தார், இவர்கள் எல்லாரையுமே இந்த ஆசீர்வாதம் மேற்கொண்டு அவர்களை பலுகி பெருக பண்ணுமானால் தேவ பிள்ளையாகிய நீங்கள் நிச்சயமாய் பலுகி பெருகுவீர்கள். இந்த வார்த்தையை தேவன் உங்கள் மேல் கூறிவிட்டார். இதை தடுக்க யாராலும் முடியாது. ஆகவே விசுவாசிங்கள், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லுவது மாத்திரமல்ல, நான் ஜெபிக்கும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? அவர்களுடைய வயிற்றிலே பிள்ளைகள் இருக்கிறதாக என்னுடைய சிந்தையிலே பார்த்து, இதுதான் தியானம். இரவும் பகலும் என்னுடைய வேதத்தில் தியானமாயிருந்து, அப்ப இந்த வார்த்தையின்படி தேவன் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர்களுடைய வயிற்றிலே தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதமான பிள்ளை இருக்கிறது என்பதை என்னுடைய சிந்தையிலே நான் தியானித்து, இயேசுவின் நாமத்தினால் பலுகி பெருகுவாயா, இதுக்கு விரோதமா இருக்கிற தடைகளும் தாமதங்களும் நிர்மூலமாகி போவதா என்று சொல்லி 2 சர்ச்சிலே இந்த 6 பேருக்காகவும் நான் ஜெபித்து விட்டு யூகே தேசத்துக்கு புறப்பட்டு வந்தேன். அதற்கு அடுத்த வருஷம் மறுபடியும் இதே 2 சர்ச்சுக்கு நான் விசிட் பண்ணின பொழுது கவனியுங்கள், 2 சர்ச்சிலேயுமே நடந்த காரியம் என்னன்னு சொன்னால், பிள்ளைகள் 4 பேருக்கு பிள்ளைகள் ஏற்கனவே கிடைத்து விட்டது. மற்ற 2 பேரும் ஏற்கனவே பிரெக்னன்டாய் இருந்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் அவருடைய வார்த்தை மாறுகிறதில்லை. ஒரு பொழுதும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒளியாது, மாறாது. ஆகவே அதை நம்பி, அதை தியானித்து நாங்கள் பேசுவோமானால் அங்கே பிசாசு கிரியை செய்ய முடியாது. ஆனால் எங்களுடைய தியானங்கள் தவறாயிருக்கிறபடினா, இல்லை, நடக்க இல்லை, கிடைக்க இல்லை, எனக்கு பிள்ளை இல்லை, இப்படியாக தவறாக நாங்கள் நினைக்கிறோம். பிரான் தேசத்திலே இன்னொரு சகோதரன், அவர் பிள்ளைகள் இல்லை, உங்களுக்கு கிடைக்காது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஆனாலும் நான் ஜெபிக்கும் பொழுது தேவன் இதே வார்த்தைகளை அவர்கள் மேல் நான் பேசினேன், தியானித்தேன். ஆகவே உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும் என்று சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஆனால் விசுவாசம்தான் தடைகளை ஏற்படுத்துகிறது. ஒரு தேவ மனுஷனிடத்திலே நீங்கள் ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்துக்கு விரோதமாய் பேசக்கூடாது. அநேக வேளைகளிலே அவர்கள் அப்படித்தான் பேசுகிறார். நீ எப்படி நீ பேரன் உமன் என்று சண்டை பிடிக்கிறார்கள். குடும்பங்களிலே பேசுவது அவவிசுவாசமா இருக்கிறது. ஜெபங்களுக்கு தடை ஏற்படுவதற்கு காரணம் நம்முடைய அவவிசுவாசம். தேவன் பேசியும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கூறியும் நமக்கு வராதபடிக்கு நம்முடைய அவவிசுவாசங்களை தடுத்து நிறுத்துகிறது. தேவன் அல்ல. ஆனால் தேவனை நம்புவோமானால், மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கவனியுங்கள், 1
இல்ல ஒன்று எபிரேயர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதிலே பிரவேசிக்க கூடாமல் போனவர்கள் என்று பார்க்கிறோம். கவனிங்கள், 18 வாசிக்கிறேன். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதல், கவனிங்கள், என்னுடைய இளைப்பாறுதல், தேவனுடைய இளைப்பாறுதல், தேவனுடைய ஆசீர்வாதம், இன்னும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்திலே பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? வேதத்தில் எப்படி வாசிக்கிறோம் என்றால், பின்னும் என்னுடைய இறைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? கீழ்ப்படியாமை எங்கே வருகிறது? எப்படி வருகிறது? அவவிசுவாசத்தினால் வருகிறது. ஒருவர் சொன்னதை நாங்கள் கீழ்ப்படியாமல் போவோமானால், நீங்கள் மழை வரப்போகிறது, குடை எடுத்து கொண்டு போங்கள் என்று சொன்னால், ஒருவர் அதற்கு கீழ்ப்படியாமல் போவாரானால் அவர் சொன்ன வார்த்தையை, மழை வருகிறது என்று அவர் சொன்ன வார்த்தையை நம்பவில்லை என்று அர்த்தம். அதே போலத்தான் இங்கே என்னத்தை பார்க்கிறோம்? அவர்கள் கீழ்ப்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால், கவனிங்கள், இப்ப சரியான கருத்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஆதலால் விசுவாசத்தினாலே அவவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் பிரவேசிக்க முடியவில்லை. தேவன் வாக்கு பண்ணி இருந்தும் அந்த வாக்குக்குள்ளே அல்லது அந்த வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அவவிசுவாசம் என்ன செய்து போட்டது? தடுத்து போட்டது. இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்ய முடியாமல் அவருடைய சொந்த கிராமத்தை விட்டு அல்லது தேசத்தை விட்டு அவர் புறப்பட்டு சென்றார் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதற்கு காரணம் அவர்களுடைய அவவிசுவாசம். அப்ப அவவிசுவாசம் தான் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, மேன்மை, அற்புதங்கள், அதிசயங்கள், சுகங்கள் நம்மை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தடுத்து நிறுத்துகிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை யாரும் மாற்ற முடியாது. தேவன் சொன்னதுதான். உங்களை ஆசீர்வதித்ததுதான். எல்லா விதத்திலும் பலுகி பெருகுங்கள் என்று அவர் சொன்ன வார்த்தையை எதுவும் மாற்ற முடியாது. நீங்கள் அதை இன்றைய நாளிலே விசுவாசிப்பீர்களானால் சுகத்திலே பலுகி பெருகுங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவருடைய சுகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் பலுகி பெருகுங்கள் என்று தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் நோவாவுடைய வாழ்க்கையிலே, மறுபடியும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே, அப்புறமா பார்த்தீர்களானால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலே, அதற்கு பிறகு பார்ப்பீர்களானால் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே, இப்படியாக மறுபடியும் தேவன் இதே ஆசீர்வாதத்தை திருப்பி நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆனால் இதை விசுவாசிப்போமானால் இன்றைய நாளிலே எல்லா விதத்திலும் நாங்கள் பலுகி பெருகுவோம். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி, சத்துருவின் கிரியைகளை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுவோம். ஆமென். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்மை போலவே உம்முடைய சாயலின்படி, உம்முடைய ரூபத்தின்படி எங்களை உருவாக்கி எங்களை ஆசீர்வதித்த எங்களுடைய நல்ல தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் பலுகி பருகுவோம் என்பது உம்முடைய சித்தம். நீர் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே கூறியிருக்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளும் உம்முடைய மகிமையிலே, உம்முடைய சமாதானத்திலே, உம்முடைய சந்தோஷத்திலே, உம்முடைய அறிகிற அறிவிலே, உம்மோடுள்ள உறவிலே இன்னும் அதிகமாய் அழுகி பெருகுவார்களாக.
இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தினீர்கள். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்திய உங்களையும் கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களுக்காக பலியாகி, அது மட்டுமல்ல, மண்ணான மனிதனை அவர் கைவிடவில்லை. அது மட்டுமல்ல, எங்களோடு அவர் தாமாகவே முன்வந்து உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின் காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்கிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வார்த்தைகளை விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒலிப்பிலே கேட்க போகின்ற ஒரு சார்பிலும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட கேட்க போகின்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம். அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தை விதைத்திருக்கிறீர்கள். நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே எங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாரா பாஸ்டர். ஆமேன், ஆமேன், ஆமென். ஆமேன். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த வேலையில் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே நாளே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன், ஆமென். ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி செல்லி இப்ரஹாம் அவர்கள் விசுவாச வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்தி இருக்கிறார். உடன்படிக்கையூடாக வழிநடத்தி இருக்கிறார். பெண்ணியல் மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து வழிநடத்தி இந்த மாலை நேரத்திலும் கர்த்தர் தாமே அவரையும் ஒரு குடும்பத்தாரையும் சபையை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சபை உறுப்பினர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேலையிலும் விடைபெறுவோம். நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென்.